திராவிட மாடல் அரசின் இரண்டை நிர்ணயிப்பதற்காக சிறந்த ஒரு வேட்பாளர் பட்டியலை எங்களுடைய கழக தலைவர் தளபதி அவர்களும் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களும் அறிவித்திருக்கிறார்கள். 60 புதுமுகங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே இந்த முறை வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது. புதியவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நம்முடைய தலைவர் தளபதி அவர்களும் இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இணைந்து இந்த வெற்றி வேட்பாளர் பட்டியலை தயாரித்திருக்கிறார்கள். 164 தொகுதிகளுமே வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள். தோழமை கட்சிகளுக்கு எங்களோடு இருக்கக்கூடிய உதயசூரியன் சின்னத்திலே 11 பேர் போட்டியிடுகிறார்கள், 175. எனவே எங்களுடைய இலக்கு 200 என்பதை தாண்டி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே 4 முனை போட்டி இருக்கின்ற காரணத்தால் மிக பிரகாசமாக இருக்கிறது. தலைவர் தளபதியினுடைய திராவிட மாடல் ஆட்சியின் ஒன்றினுடைய சாதனைகளை மக்களிடம் கொண்டு சேர்த்தாலே, அதை எடுத்து சொன்னாலே எங்களுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற முடியும். இது ஒன்றே பிரச்சாரத்துக்கு துணையாக அமையும். ஆனால் அவருக்கு தான் எந்த தொகுதியில் ஜெயிப்புங்கிறதே அவருக்கு தெரியல. அதனால தான் தோத்துட்டா என்ன பண்றதுங்க, 2 இடத்துல நிற்கிறாரு, 2லும் தோல்வி உறுதி. 6க்கு 6 அள்ளி செல்வோம். அதாவது தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தால் நிறைவேற்றுகிற ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுடைய கூட்டணியும் தான், நாங்கள் தான் நிறைவேற்றுவோம். அதாவது கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை யார் வேண்டுமென்றாலும் தரலாம், நிறைவேற்றப்பட முடியாத வாக்குறுதிகளையும் தரலாம். ஆனால் நிறைவேற்றக்கூடிய சாத்தியமான வாக்குறுதிகளை மட்டும்தான் எங்களுடைய தலைவர் தளபதி தருவார். அதை எப்பாடுபட்டும் நிறைவேற்றுவார். அதை நாங்க ஒரு கட்சியாவே எடுத்துக்கல. 4வது இடத்துல திமுக, அண்ணா திமுக. கிழிந்த துணியால் ஒட்ட வைத்த கூட்டணி அப்படிங்கிற மாதிரி சொல்லி விமர்சனம் பண்றாரு. கண்ணாடியால் உடைஞ்ச கூட்டணி என்னைக்கு ஒட்டாது அப்படிங்கிறாரு. கண்ணாடியால் உடைந்த கூட்டணி என்று சொல்லுகின்றவர்களுக்கு அவர்களே பார்த்து ஆச்சரியப்படும்படி அந்த கண்ணாடிகள் எல்லாம் அருமையாக இருக்கின்றன. அதில் அவர் தன்னுடைய முகத்தை பார்த்து கொள்ளலாம், தெளிவாக தெரியும். அந்த அளவுக்கு எங்களுடைய தலைவர் சிறந்த ஒரு கூட்டணி அமைப்பாளர். தமிழ்நாட்டை பாஜக கட்டமைப்பு ரீதியா பலவீனமா தான் இருக்குன்னு சொல்லி ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியிருக்காரு. அவர் உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதிமுக வேட்பாளர் பட்டியல தேசிய ஜனநாயக வேட்பாளர் பட்டியல எப்படி பார்க்கலாம்? அது ரெண்டுமே போன வாட்டை விட்ட அதனுடைய ஜெராக்ஸ் தான். இப்ப அதிமுக வேட்பாளர் பட்டியல் என்பது பெரும்பாலும் 2021 விடப்பட்ட வேட்பாளர் பட்டியலுடைய ஜெராக்ஸ் தான். புதுசா அவர் எதையும் கண்டுபிடிச்சு கொடுக்கல. ஒரு 20-30 தொகுதிகளுக்கு எதுவும் மாற்றியிருந்தா பெரிய விஷயம். அதே போல பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர்களே தேடி தான் போட்டிருக்காங்க. தொகுதிகளுக்கு தகுந்த வேட்பாளர் தான் அவருக்கு கிடைக்கல. கட்டமைப்பு இல்லை என்பது அதுலேயும் தெரியும். புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில 3 பாஜக ஒதுக்கி இருக்காங்க. காவி கோட்டையாக மாற்றோம்னு சொல்லி சமூக வலைதளத்துல பண்ணிட்டு இருக்காங்க மாவட்டத்தை. புதுக்கோட்டை என்றைக்குமே காவி கோட்டையாக மாறாது. உதயசூரியனின் கோட்டையாகவே அது என்றைக்கும் பிரகாசிக்கும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 3வது முறையாக ஆலங்குடி தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பினை தந்தமைக்கும், அதுபோல நமது மாவட்ட கழக செயலாளர் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும், குறிப்பாக எனது ஆலங்குடி தொகுதி மக்களுக்கு கடந்த 2 முறை அதிகமான வாக்களை தந்து வெற்றி பெற செய்த அவர்களுக்கும், தொகுதி மக்களுக்கும், புதுக்கோட்டை மாவட்ட மக்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கொஞ்சம் ஒரு பக்கமா நில்லுங்கண்ணா. முதலமைச்சர் ரகுபதி எடுக்கலாமா? டாக்டர் கலைஞர்